This topic is about power equation of DC motor. Normally, voltage equation of DC motor, அதுக்கு என்ன equation அப்படின்னா V is equal to EB plus IA into RE. இதில் EBன்றது back EMF, is back EMF. இதில் power equation அப்படின்னா power formula என்ன V into IA. Therefore, multiply IA on both side. Multiply with IA on both side. Then the equation becomes VIA is equal to EB plus EBIA plus IA square RA. Let me draw the circuit diagram of DC shunt motor. Okay, இதில் V into IA அது என்னென்னா net இதுதான் என்னது terminal voltage, இந்த supply voltage. IA இதானது ஆர்மேச்சூர் கரண்ட், ஏன்னா இன்சைடு வந்து ஆர்மேச்சூர், அது ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்டு உள்ள ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் EMF பேக் EMF இதுதான் இதுக்குள்ளே உள்ள சர்க்கியூட். இந்த ஃபீல்டு வந்து என்னென்னா ஷண்ட் கரண்ட், இது ஆக்சுவல் லோடு கரண்ட். ஓகே, IL இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், IL இஸ் ஈக்குவல் டு I shunt plus IA. இது DC ஜென்ரேட்டரில் அப்படியே வேறு ரிவர்ஸில் வரும். ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. நெக்ஸ்ட் இந்த VIA அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜும் டெர்மினல் வோல்டேஜ் தான். V இன்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதுன்னா நெட் எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட். VIA இஸ் த நெட் எலக்ட்ரிக்கல் input. Next EB into IA, அதாவது இந்த EMF EB into IA என்னன்னா electrical equivalent of gross mechanical power developed by the armature. Gross mechanical power ஆர்மேச்சூர். நெக்ஸ்ட்டு IA ஸ்கொயர் RA இது வந்து லாஸ், இந்த ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸில் வர்ற லாஸ். இது எப்படி எழுதலாம், ஆர்மேச்சூர் காப்பர் லாஸ். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர், அதாவது இதுதான் பவர் ஈக்குவேஷன். Condition for maximum power. Let me write the power equation. EB into IA plus IA square RA. இதில் எப்படி மேக்ஸிமம் பவர், எந்த ஆர்மேச்சூர் கரண்ட் வரும்போது மேக்ஸிமம் பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பவர், அதாவது EBIA இதானது மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு. EBIA இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு IA மைனஸ் IA ஸ்கொயர் RA. ஸோ இதானது கிராஸ் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை தி ஆர்மேச்சூர். இப்போ ஆர்மேச்சூர் கரண்ட் எந்த வேல்யூ இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் வந்து ஆர்மேச்சூரில் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒய் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்
அப்படின்னா இது எப்போ மேக்ஸிமம் இருக்கும்னா ஃபஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும், மினிமம் பாயிண்ட் அது வரும். இப்போ தர்ஃபோர் இதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன வரும்? டி இன்ட்டு பிஎம் பை டிஐஏ. இதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த மாதிரி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? டிபிஎம் வித் டிஃபரன்ஷியேட் டிபிஎம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்மேச்சர் கரண்ட். அப்போ என்ன வரும்? வி மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐஏ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா வி இன்ட்டு 1 மைனஸ் இது என்னாகும்? 2IARA is equal to 0. Therefore IA is equal to என்னவா இருக்கும்? V is equal to 2 into IARE. இப்போ என்ன வரும்? V by 2RA. Therefore இந்த ஆர்மேச்சர் கரண்ட் இந்த வேல்யூ இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பவர் வந்து அந்த ஆர்மேச்சர் வந்து டெவலப் பண்ணும். ஓகே, therefore substitute IA in the equation. Maximum this equation 1 இது voltage equation. Substitute equation 1 in 2. Substitute பண்ணா என்ன ஆகும்? V is equal to EB plus IA ஓட வேல்யூ V by 2 into RA into RA. RA gets cancelled, then will become EB back EMF is equal to V by 2. இதுதான் இது condition for maximum power. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மார்க் இல்லை ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இதிலெல்லாம் கேட்பாங்க. இட்ஸ் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர். அதாவது சப்ளை வோல்டேஜில் பாதி அந்த பேக் EMF ஜென்ரேட் பண்ணால் தான் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ணும்போது 50% எஃபிஷியன்சியோட தான் அந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டிசி மோட்டார். டார்க் அப்படின்னா என்னென்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். Torque is nothing but a twisting force about an axis. டார்க்குக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் எது கொடுக்குறோமோ அது எல்லாமே ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே என்னது டார்க் தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம சைக்கிள் ட்ரைவ் பண்ணுறது, அப்புறம் நம்ம கீ வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அந்த டோர், இது எல்லாமே வந்து டார்க்குக்குள்ள எக்ஸாம்பிள். அப்புறம் டேப் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணுறோமோ, ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே என்னது டார்க். ஓகே, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் அபவுட் அன் ஆக்சிஸ். அதாவது ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரிஜின்லேருந்து நம்ம அப்ளை பண்ணுற டிஸ்டன்ஸ் அதான் என்னது ரேடியஸ், அப்புறம் இங்கே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். தர்ஃபோர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ் அதான் என்னது டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர். பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம்னா ஒர்க் டன் பை டைம். சர்டைன் டைம் டூரேஷனில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட பவர். ஓகே, இப்போ ஸ்டடீஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 1 ஹவரில் 2 யூனிட்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அது நம்ம பவர். சப்போஸ் இந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சேம் டைம் டூரேஷனில் 2 யூனிட்ஸுக்கு பதிலாக 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஒர்க் டன்னை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டைமை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நியூமரேட்டர் ஒர்க் டன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டைமை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணணும். சேம்
அந்த 2 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு பதிலாக half an hour அதாவது டைமை ரெடியூஸ் பண்ணாலும் அப்போவும் நம்மளோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது தான் இதோட மீனிங். ஓகே, இந்த பவருக்கு இந்த ஒர்க் டன்க்கு என்ன ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து இமேஜின் இட் as a circle. therefore இந்த circumference என்ன வரும்னா circumference of the circle என்ன சொல்லுவோம் 2πr. therefore force into circumference 2πr divided by time for one revolution. இந்த one revolutionக்கு உள்ள time for one revolution. நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம், ஸ்பீடு வந்து ஆர்பிஎம்னு சொல்லுவோம். ஓகே, ரெவல்யூஷன் பெர் மினிட், அதாவது 1 மினிட்க்கு n நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இதை எப்படி எழுதலாம், 1 மினிட்டுக்கு பதிலாக 60 செகண்ட்ஸ்னு எழுதலாம். 60 செகண்ட்ஸுக்கு n நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். அப்போ 1 ரெவல்யூஷனுக்கு என்ன வரும், 1 ரெவல்யூஷனுக்கு இது அந்த பக்கம் போகும்போது 60/n செகண்ட்ஸ். ஓகே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், power is equal to F into 2πr divided by 60 divided by n. It can be written as, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா P is equal to F into R into remaining எல்லாமே 2πn divided by 60 எப்படி எழுதலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னா டார்க். ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் எஃப் இன்ட்டு ஆர்னா அது எப்படி எழுதலாம், டார்க்னு எழுதலாம். therefore P is equal to டார்க், இதுதான் அது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் தான் இது டார்க், இன்ட்டு 2πn divided by 60 அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. therefore it can be, இது என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. இதோட நோட்டேஷன் என்ன அப்படின்னா ஒமேகா. therefore P is equal to ஒமேகா into T. நெக்ஸ்ட்டு இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை த ஆர்மச்சூர். நம்ம லாஸ்ட்டு பார்த்துருக்கோம். மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு பை த ஆர்மச்சூர், இதோட எக்ஸ்பிரஷன் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் பேக் இஎம்எஃப் அண்ட் ஆர்மச்சூர் கரண்ட். therefore இதை ரெண்டையும் is 1 is equation number 2. ஓகே, இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், EBIA is equal to omega t. From this it can be written as T is equal to EB into IA divided by omega. We know that back EMF, formula for back EMF is equal to flux PNZ divided by 60A. Substitute here, substitute in this torque equation, then it will become EB T is equal to flux PNZ by 60A into IA, and then this omega can be written as 2πn divided by 60. divided by 60 na இங்கே நியூமரேட்டரில் போயிடும். here 60 gets cancelled, n gets cancelled, then this equation become T is equal to 1/5/2π IA PZ by A. ஓகே, இதானது டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் DC மோட்டார். சம் ப்ராப்ளம், இந்த வேல்யூ ஆஃப் 1/2π, பையோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.14, 2 into 3.14. இதை எப்படி எழுதுவாங்கன்னா எப்படி எழுதலாம், T is equal to 1/2πயோட வேல்யூ வந்து 0.159, இந்த 2πயோட வேல்யூ 1/2πயோட, அப்புறம் இந்த 5IA, அப்புறம் PZ by A, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இதோட யூனிட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம், டார்க் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ். ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். ரேடியஸ்க்கு யூனிட் வந்து மீட்டர். therefore நியூட்டன் இன்ட்டு மீட்டர் எப்படி எழுதலாம், நியூட்டன் மீட்டர். இதுதான்
unit of torque. That's all about இதானது torque equation of DC motor. இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்குது. Question number 1 is the problem. First let me write the given data. என்னென்னா 4 pole DC motor, therefore P is equal to 4, then 50 ampere armature current value என்னது 50 ampere. Next, number of conductors is 480, and then flux per pole is 20 milliweber, therefore can be written as 10 power minus 3 Weber. And then நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிராஸ் டார்க் என்ன equation 5/πa. 5 ஓட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஐட் இந்த ஃபார்முலா 5ia into pz/a. இதானது டார்க் வந்து ஃபார்முலா. Just substitute here. T is equal to ஃப்ளக்ஸுக்கு வேல்யூ என்ன 20 into 10 power minus 3 into ஐஏயோட வேல்யூ வந்து 50 divided by 2 into pi. P into Z 4 into 480 divided by, கவனிங்க இது என்னென்னா லேப் பைண்டிங்காக வேவ் பைண்டிங்கான்னு பார்க்கணும். இது என்னது லேப் பைண்டிங்னா நம்பர் ஆஃப் parallel path is equal to number of poles. போலோட வேல்யூ என்ன 4, therefore A is equal to P is equal to 4 into 4. ஓகே, டார்க்கோட வேல்யூ என்னது T is equal to 76.394 Newton meter. That's all. Right, that's all about this problem. Thank you.